இந்த கட்சி காசை கொடுத்து கூட்டின கட்சி இல்லை, காசுக்காக பதவிக்காக தனக்கு ஏதாவது ஒரு லாபத்துக்காக உருவாக்கின கட்சி இல்லை. மக்களோட தேவைக்காகவும் தமிழகத்தின் முன்னேற்றத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட கட்சி. தலைவனே அப்படிதான் வந்திருக்காப்புல. இந்த பிரச்சனையே வராமல் அவங்க அழுத்தமே கொடுக்காம இருந்தால் அவர் அதே பொறுப்பில் அங்கே தான் இருந்திருப்பார். வெளியில் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது அழுத்தம் கொடுத்து வெளில வந்ததுனால தான் அவர் இன்னைக்கு தாவேக்கால சேர்றார். இன்னைக்கு அவரோட வளர்ச்சி அபிரவிதமான வளர்ச்சி. இவ்வளோ நாள் ஆதவர்ஜுனா யாருக்கு தெரியுமா தெரியாதா கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்தவொடனே எல்லாருக்குமே தெரிய போகுது. தமிழ்நாட்டை தாண்டி உலகம் ஃபுல்லாக யார் அந்த ஆதவர்ஜுனா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. 30 வருஷம் உழைப்புங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சினிமாவில் 30 வருஷம் இப்போ உழைச்சி அதை நீங்கள் அரசியல் கட்சியாக மாற்றி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட நல்ல இடத்த கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வர. அதனால் ஆதவர்ஜுனாலாம் வச்சு விஜயனெல்லாம் கம்பேர் பண்ணுது. சரியா? அந்த கம்பேரிசனே தவறு. விஜயன்னா இங்கெல்லாம் இந்த ரேஞ்சிலே இல்லை. இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் மேலே வேற எங்கேயும் உட்காந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசின ஒரு கருத்து அது கட்சிக்குள்ள சஸ்பெண்ட் வரைக்கும் போச்சு. அவர் பேசின அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் அவராகவே நீக்கிற அளவுக்கு போச்சு. இங்கேயும் அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது அப்படிங்கறத சொல்ல முடியுமா? நீங்க எடுக்கும்போது எல்லா கேம் இப்படிதான் கேட்பீங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். சென்ற முறை நம்ம பேசினப்ப சந்தேகங்கள் அப்படின்னு பேசின விஷயங்கள் எல்லாமே உறுதி ஆயிருக்கு. ஆதவர்ஜுனா அவர்களுக்கு பொறுப்பு சிடி நிர்மல்குமார். இன்று காலையில் ஒரு தகவல் தான், கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது. அவர் கூட மேனேஜர் பயணித்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கும் கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்சி இப்போ எந்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புதிய பொறுப்பாளர்கள், அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் போது இந்த வாட்டி ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிறேன். அறிவிலார் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். இதோட அர்த்தம் என்னன்னா, உன்னோட எதிரியால் உன்னை வீழ்த்தவே முடியாது அப்படின்னா அறிவு ஒன்று மட்டுமே சிறந்ததுன்றார். அந்த அறிவுள்ள அனைவர்களையும், தன்னிடம் வருபவர்களை, அதுவும் அறிவுள்ள அத்தனை பேரும் இங்கே சேர்ந்துருக்காங்க தாவேக்கால. ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு கட்சியாக இப்போ முன்னெடுத்து போயிட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இன்னும் வரும் காலங்களில் அவரை எதிர்க்கிற கட்சிகள் எல்லோருக்குமே இன்னும் கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்றத இந்த இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போதே தெரியுது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முதல் கேட்ட இப்போ பேசுவோம் நம்ம சொல்கிறேன். ஏன்னா போன வாட்டி நீங்கள் கேட்கும்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பேச முடியாது. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சு. ஆதவர்ஜுன் இதை வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு விஷயத்தை நடத்துகிறாரு, நிறுவனம் நடத்துகிறாரு. அவர் 2019, 21, 19 எனக்கு தெரியல, 21, 24 ரெண்டுத்துலேயுமே அவர் திமுகவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு ஆள். அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸும் படித்தவர். ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக விசிகால பயணிச்சிருக்காரு. 2 மாநாடு நடத்தியிருக்காரு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு இளைஞர். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட இது எல்லாமே சேர்ந்தா இருக்கிறதுனால அவரால் நிச்சயமாக விஜயனை எதிர்பார்க்குற அதை நடத்தி கொடுக்க முடியும். அதாவது அவரது தேர்தல் அதிகார வியூக வடிவமைப்பாளர் முன்னாடி இருந்தது. ஆமா, இப்போ அவர் ஏதோ தேர்தல் அதிகார பிரிவு ஏதோன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க போஸ்டிங்கு. ஸோ அந்த தேர்தல் பிரச்சார அதிகார பிரிவு அந்த மாதிரி இதில் வராரு. ஸோ ஆப்வியஸ்லி அதை நல்ல வழியாக நடத்தி நிச்சயமாக மேலும் அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட இணைப்பு தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் ஏதாவது கிளாஷ் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சென்ற முறையே நான் உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஏன்னா புதுசாக வர்றவங்கனால ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது பல இடங்களில் நடக்கும். கட்சி அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே கடைசி பையனுக்கு எல்லாம் கிடைக்கிது, முதல் பையனுக்கு அந்த பாசம் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுனால முதல் பையன்லாம் ஆயிடுமா? முதல் பையன் இல்லைன்னு ஆயிடாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அது பெரிய பையன் வளர்ந்துட்டான், இது சின்ன பையன், இன்னும் இவனை அந்த அளவுக்கு அவனை வளர்த்து விடணும். அவ்வளோதான் அங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸே தவிர அதுக்காக அவன் பையன் இல்லைன்னு ஆயிடாது. அங்கீகாரம் அப்படிங்கிறது 2 பேருக்கு அதே அங்கீகாரம் தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படி சத்தமே அப்படிதான் வச்சிருக்கு. அப்போ 2 பையன் இருக்கும்போது சின்ன பையனுக்கு சொத்துல மொத்தத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு பெரிய பையனுக்கு கொடுக்காம இருக்காங்க. அந்த சொத்தியா ஈக்குவல், பெண்ணாக இருந்தாலும் ஈக்குவலாக தானே கொடுக்குறாங்க. ஆல் த சேம் தான் பிரதர். இங்கே நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. தெரியல, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க. ஏன்னா இந்த கட்சி காசை கொடுத்து கூட்டின கட்சி இல்லை, காசுக்காக பதவிக்காக
தனக்கு ஏதாவது ஒரு லாபத்துக்காக உருவாக்கின கட்சி இல்லை. மக்களோட தேவைக்காகவும் தமிழகத்தின் முன்னேற்றத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட கட்சி. தலைவனே அப்படிதான் வந்திருக்கா போல. புரியுதா? இப்போ ரொம்ப சிம்பிள். அரசன் எவ்வழியோ மக்கள் வழின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க தலைவனே கொள்ளடிக்கிறான்னா கீழே இருக்கணும் கொள்ளடிப்போம். அங்க தலைவன்னா அதேதான் ஜெனரலா சொல்றேன். ஒரு கட்சியில இருக்கிற தலைவனே கொள்ளடிக்கிறான் வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிற கடைசி கடைக்கோழி வரையும் கொள்ளடிப்பான். ஏன்னா அவனதை பார்த்து தானே வரான். ஆமா என் தலைவனே கொள்ளடிக்கிறான், நான் ஆச்சான் அந்த ஒரு கோடி அடிக்கும் போது நான் ஒரு 1000 ரூபாய் வாங்க கூடாதா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக வைக்கிறான். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த கட்சி இருக்கும். சில கட்சிகள் அதுக்காக தான் அந்த கட்சியே நடக்குது. என்ன ஃபுல்லாக கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் தான் பாதி கட்சிகள் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த கட்சி அப்படி கிடையாது. ஏன்னா தலைவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தியாகமாக உள்ளே வர்றார். எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு பீக் ஆஃப் த இதில் இருக்கிறது காசாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றார். அப்போ அவர் கூட சேர்றவன் எப்படி இருப்பான்? அவரே 10 பைசா சம்பாதிக்க போதில்லை, நம்ம போய் இங்கே என்னடா சம்பாதிப்போம், தேவையே இல்லைன்றவன் எல்லாம் ஃபில்டர் ஆகிடும். உண்மையிலேயே சமுதாயத்துக்காக உழைக்கணும்னு நினைப்பான்ல, அவன்லாம் அவர்கிட்ட போவான். ஸோ அப்படி வந்தவங்களாக தான் நான் இவங்க எல்லாரையும் பார்க்குறேன். ஓகே, அதில் 1-2 இருக்கும். உடனே நீங்கள் அவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தாருன்னு கேட்க வேணாம். 99% 100% எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால ஒரு 95-99% நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் விஜயண்ணாவோட கட்சியில் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் நல்லது செய்ய தான் இந்த கட்சிக்கு போனேன், இது ஒட்டுமொத்தமாக திருட்டு கட்சியாக இருக்குது, நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்கலை அப்படின்ற போது சரி நான் எதிர்பார்த்தது நான் செய்யணும், சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு இதையும் செய்யணும்னு நினச்சவன் இப்போ இங்கே செய்ய முடியல, அட்லீஸ்ட் இங்கே செய்ய முடியும். ஏன்னா இந்த தலைவனே தங்கமாக இருக்கான், தங்கமான தலைவனாக இருக்கான் அப்படின்ட்டுன்னு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா, செய்ய முடியும். அதனால் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை நோக்கி இனி வரும் காலங்களில் நிறையா பேர் இந்த மாதிரி உண்மையாகவே அரசியலில் ஒரு மாற்றம் கொடுக்கணும், நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும், தமிழக நாட்டை வளர்ச்சி அடையணும்னு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் விஜயண்ணாவை நோக்கி தாவேக்கா நோக்கி படையெடுப்பாங்க. ஓகே, இதில் அவர் கூட சினிமாவில் மேனேஜராக இருந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கு தலைமை கழக இணை பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அரசியலில் ஒரு அனுபவங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறவங்கள கட்சி பதவிக்குள்ளே கொடுக்கறது அப்படிங்கிறது சரி, அதுக்காக இவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படல. இவரை பெரும்பான்மையாக பார்த்தது சினிமாவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்சிக்குள்ள ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஆட்களை இன்னும் நியமிச்சா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும்ல. எல்லாம் அனுபவம்னா எப்படி வரும்? 20 வருஷம் அனுபவம் வச்சா 20 வருஷம் கம்மியாக இருக்குது, 40 வருஷம் ஒருத்தர் இருக்கார் அவர் எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லுவீங்களா? சார், இங்கே அனுபவம் என்பது அவர்கள் நடந்துக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, அப்போ விஜயண்ணாவுக்கு அனுபவமே இல்லை, அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்பீங்களா? அவர் சினிமாவில் தானே இருந்தார் 30 வருஷம், ஏன் இங்கே கட்சி ஆரம்பித்தார்? அவருக்கு தான் அனுபவமே இல்லையே அப்படின்னு. அரசியலை பொறுத்த முற்றிலும் நன்மை செய்யணும், சேவை செய்யணுன்ற மனப்பான்மை இருந்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய அனுபவம். கொள்ளடிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற 10-20 வருஷத்துக்கு அனுபவம் இருக்குங்க. ஆனால் அவர் பக்கா ஃப்ராடு, கொள்ளடிப்பார், கமிஷன் வாங்குவார், லஞ்சம் வாங்குவார், ஊழல் வாங்குவார். ஒருத்தருக்கு அனுபவமே இல்லை, ஆனால் ரொம்ப நேர்மையான மக்கள் சேவை செய்வேன் பாரு. யார் உங்கள் கட்சியில் எடுப்பீங்க? நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா சொல்லுங்கள், யார் எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு விஷயங்கள், அதாவது அந்த அரசியலுக்கு நல்லது பண்ணுமே அந்த ஒரு மனப்பான்மையில், அவ்வளோதான். அவர் அரசியலுக்கு நல்லது பண்ணுன்ற மனப்பான்மை இருக்கிறவர் எடுப்பார். ரெண்டாவது, அவர் கூட பயணிச்சவர், கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அவர் கூட இருக்காரு போல. 12 வருஷம் இருக்காரு அவர். 10 வருஷத்துக்கு மேலே அவர் கூட இருக்காரு. அப்போ அந்த பண வரவு போகிறது வரதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். யாரோ ஒருத்தனை போட்டு விட்டுட்டு அவன் தப்பு பண்ணிட்டான்னா நாளைக்கு யாரு கெட்ட பேர்? அவரை சொல்லுவாங்களா? கட்சியோட இருக்கிற பொதுச் செயலாளரையும் தலைவர் தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த பணம்ன்ற விவகாரம் வரும்போது அதற்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். அப்படின்ற பட்சத்தில் அதற்கான ஆள் கண்டிப்பாக ஜெகதீஷ் இருக்கு. ஏன்னா அவர் படத்தை முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அவர் எங்கே போவார்? ஸோ அதனால் நீ இப்படி வா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்காரு. அது ரைட் மூவ் தான் ஒன்றும். ஏன்னா பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு அரசியல் கட்சிக்குள்ளே காசு நிறையா வரும், போகும், செலவுகள் இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஏமாற்றாமல் தவறாக ஒரு இது போகாமல், அது உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கேட்கவே வேணாம். எங்கேயாவது ஒன்று தும்புனா விட்டு மொத்தமாக பேனர் கட்டி பட்டாபிஷேகமே பண்ணுவீங்க. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நேர்மையான ஆள் அவருக்கு, நேர்மையும் கூட நம்பகத்தன்மை உள்ள ஆளும் தேவை அவருக்கு. அது ஜெகதீஷன்ற ஆல்ரெடி பொருளாளராக இருக்கிறார் வெங்கட் சார்ன்றவர். அவருக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கார் ஆடிட்டர் கம் அவருக்கு. இவரும் அந்த இது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்க 2 பேருமே ரைட் சாய்ஸை தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர், பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை, அவர் கொடுத்த ஒரு நேர்காணலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் டிவிகேவில் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஓகே, நம்ம புரிஞ்சு கொள்ளப்படக்கூடிய ஒரு தகவலாக இருந்தாலும்
அவர் எத்தனை நாள் அந்த கட்சியில் வந்து தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் போன இடங்கள்லாம் ஈகோ கிளாஷ் வந்து நிறையா நடந்திருக்கு. அதனால இங்கே அவரோட வண்டி எத்தனை நாள் ஓடும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து சமீபத்திய நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக எனக்கு பட்டுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சந்தேகம் தானே. சந்தேகத்தை எதுக்கு பேசணும்? நிரூபணம் ஆனது மட்டும்தான் ஜஸ்டிஃபை பண்ணி பேச வேணும். இதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடங்கள்ல இதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடங்கள்ல அந்த மாதிரி நடந்து நான் சொல்லிடுறேன். ஆதவ் அர்ஜுன் பொறுத்த முட்டிலும், ஆதவ் அர்ஜுன் ப்ரோவை பொறுத்த முட்டிலும் ஹீஸ் ஆன் த ரைட் ட்ராக். இப்போ அவர் ஒரு கட்சியில் போய் இணைஞ்சார். அந்த விசிகா கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். 3 வருஷமோ என்னமோ இருந்திருக்காரு. 3-4 வருஷமாக 2-3 வருஷமாக இருந்திருக்காரு. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி, ஆக்சுவலி அந்த கட்சியை ஜாதி கட்சின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் நம்ம பேசினாலும் இன்றும் அந்த மாதிரியான கட்சிகள் விசிகாவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளோ தான் குளோபலைசேஷன் லெவலில் பேசினா கூட சரி, ஏன்னா திருமாவளவன் அண்ணனாக இருந்தாலும் சரி, நம்ம அன்புமணி அண்ணனாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமான மூளை உண்டு, நல்ல பேச்சாற்றல், நல்ல நாலேஜபிளான பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவங்க தான். இருந்தாலும் அவர்களை ஒரு ஜாதி கட்சியாக தான் பிம்பம் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதுக்குள்ளே தான் ஆதவ் அர்ஜுனா மாட்டிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் வந்து ஹி ஹாஸ் அ ஃப்ரீ ஹேண்டு, ஓப்பன் கிரவுண்டு. அவர் கூட இருக்கிற எல்லாருமே இளைஞர்கள். இங்கே வந்து ஜாதி கட்சின்லாம் யாரும் ஃப்ரேமே பண்ண முடியாது, எந்த காலத்துலையும் ஃப்ரேம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல வரும்போது இது கண்டிப்பாக அவருக்கு, ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அவர் நினைச்சதை, ஏன்னா அங்கே நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால்தான் நான் அதை வந்து மேடையிலே பேசும்போது சொல்கிறாரு. ஸோ அப்போ இங்கே வரும்போது அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கும், ஒரு ஓப்பன் கிரவுண்டு. அவர் எல்லாருலேயுமே அரைச்சி தன் கூட வந்து பயணிக்கக்கூடிய, தான் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை சாதிக்கக்கூடிய, மேற்கோள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கட்சியில் அவருக்கு நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் தானே தவிர இதை வந்து அவர் வந்து தாக்கு பிடிப்பாரா போயிடுவாரா அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப ரிமோட். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர். ஹி நோஸ் த கிரவுண்ட். நான் கிரவுண்டு தெரியும், கள அரசியல் எப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர் வந்து எடுக்க போகிற இந்த அரசியல் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு 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 இது இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆம்பிஷன் அவங்க மேலே, அதாவது ஒரு கோலை நோக்கி பயணிப்பாங்க. அதை சாத்தியப்படுத்தக்கூடிய இடம் ஆதவ் அர்ஜுனாக்கு கட்சியை தாண்டி தன்னோட செல்ஃப் மோட்டிவேஷன்லையும் தன்னோட தன் பக்கம் இருக்கிற ஒரு இது இருக்குது இல்லையா, அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கரெக்டான களமாக, சரியான களமாக தாவேகா இருக்கும். அதை அவர் நல்லா பயன்படுத்துவார்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதில் உதயநிதி அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா வந்து செய்திகள் வந்து கேள்விப்பட்டோம். அதாவது வந்து திமுகவில் தேர்தல் வியூக வடிவமைப்பாளராக இருக்கும்போது, இப்போது திமுகவின் பிறகு விசிகாவில் இருக்கும்போது கூட்டணியில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள், அதற்கப்புறம் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டாளர் அவர் பேசின அந்த விஷயங்கள், மன்னராட்சி, இந்த மாதிரி. இப்போ விஜய் அவர்கள்ட்ட இப்போ வந்து சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் உதயநிதி மேலே அந்த ஒரு தாக்கி பேசக்கூடிய விஷயங்கள் வரும் நாட்களில் இன்னும் அதிகமாகுமோ? ஆகணுமா? ஆமாம், தப்பு பண்ணால் பேச போகிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேனே, தப்பு பண்ணால் பேச போகிறாங்க, தப்பு பண்ணலன்னா பேச முடியாது. நீ தவறாக பேசின அப்படின்னா துணை முதலமைச்சர் மேலே அவதூறு பாருன்னு உங்க மேலே கேஸ் வரும். ரொம்ப சிம்பிள். யார் மேலே கேஸ் போடலாம். இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிறேன் ஆதவ் அர்ஜுனாவை பற்றி, நான் தப்பாக பேசினா அவர் என் மேலே கேஸ் போடலாம்ல, அவ்வளோதான். அவர் ஏன் பேச போகிறாரு? ஏங்க அவருக்கு பல வேலை இருக்குடா. 26 ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாரா, உட்காந்துட்டு உதயநிதியை திட்டிகிட்டு இருப்பாரா? அப்பெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் உண்மையிலேயே என்னோட கணிப்பு என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து கண்டிப்பாக உதயநிதிக்கு நன்றி தான் சொல்லணும். நான் பாசிட்டிவ் நோட்டில் தான் பார்க்குறேன். ரீசன் நம்பர் 1, 2 ரீசனு. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, அவர் ஒரு ஜாதி கட்சியில் இருந்து அவர் துணை பொதுச் செயலராக இருந்தார். அவர் நீங்கள் நம்ம எல்லாமே சொல்கிறோம் உதயநிதியை திமுக தான் அழுத்தம் கொடுத்துச்சு திருமாவளவனுக்கு, அதனால தான் வந்து ஆதவ் அர்ஜுனா வெளியில் எடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறோம், நீக்கப்பட்டார்னு. அதுதான் உண்மைன்ற பட்சத்தில் வைக்கும்போது கூட அவருக்கு இன்னும் பெட்டர் தான் என்னை பொறுத்த முட்டிலும். இவ்வளோ நாள் அம்பாசிடர் காரில் ஓடிந்தார். இப்போ அவர் போகிற கார் வந்து BMW கார், அந்த ரேஞ்சுக்கு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு அவர் ப்ரமோட் ஆகிட்டார். ஒரு சொஃபஸ்டிகேட்டடான இன்னும் அவருக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே அவர் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்குது. BMW கார்லாம் டிவிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஆதவ் அர்ஜுனாவுக்கு. இது வரைக்கும் அம்பாசிடர் காரண போனவங்களுக்கு இப்போ இல்லை, நான் சொல்கிறது என்னன்னா, கார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்ல, அந்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது இங்கே இல்லை.
ஸோ இப்போ இந்த இதில் இருக்கிற இது பார்த்தீங்க வச்சிங்க, இந்த காரில் இருக்கிற என்னென்ன இதெல்லாம் இருக்குது இப்போ ஃபெசிலிட்டிஸ் பார்ப்பீங்க. BMW என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், இந்த கம்பேரிசன் சொல்கிறேன் நான், காரை வச்சு சொல்ல, அது ஃபெசிலிட்டிஸ் கம்பேரிசனில் சொல்கிறேன். அவர் அங்கே ஒருவேளை இந்த பிரச்சனையே வராமல் அவங்க அழுத்தமே கொடுக்காம இருந்தால் அவர் அதே பொறுப்பில் அங்கே தான் இருந்திருப்பார், வெளியில் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது அழுத்தம் கொடுத்து வெளில வந்ததுனால்தான் அவர் இன்றைக்கி வந்து தாவேக்கால வந்து சேர்றார். இன்றைக்கி அவரோட வளர்ச்சி அபிரவிதமான வளர்ச்சி. இவ்வளோ நாள் ஆதவர்ஜுனா யாருக்கு தெரியுமான்னு தெரியாதா கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி தாவேக்கால சேர்ந்தவொடனே எல்லாருக்குமே தெரிய போகுது. தமிழ்நாட்டை தாண்டி உலகம் ஃபுல்லாக யார் அந்த ஆதவர்ஜுனா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்த மட்டும் ஆதவர்ஜுன் வந்து உதயநிதி நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்துச்சு பட்சத்தில் உதயநிதிக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னும் அவரை ஒரு டபுள் ப்ரமோஷன் ஆக்கி வேற ஒரு இடத்துல இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல கொண்டு போய் உட்காந்து வச்சிருக்கு. உதயநிதிக்காக ஆதவ் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் விஜய் அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்படிலாம் கிடையாது. நீங்கள் இங்கே ஆதவ்லாம் வந்து ஓவராலாம் அப்படி தூக்கி வச்சுலாம் சொல்லாதீங்க. விஜய் என்னோடலாம் கம்பேரிசன்லேயே கிடையாது. தெரியல. இப்போவும் நான் சொல்கிறேன், விஜய் அவர்களோட தான் கட்சியில் சேர்ந்துருக்காரு. நான் யாரையும் மட்டம் தட்டிக்கெல்லாம் பேசலை. அவர் வந்து ஒரு ராயல் கல்ட். விஜய்னா கல்ட் வேற லெவலில் நிற்கிறார். புரியுதுங்களா? இங்கே வந்து ஆதவர்ஜுனாலாம் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. ரெண்டாவது, இன்றைக்கும் நீங்கள் 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா 100 பேரில் 100 பேர் சொல்லுவான் இது விஜயண்ணா அப்படின்ட்டுன்னு. இதில் 100 பேரில் 100 பேர்லாம் சொல்ல மாட்டான். ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம் தான் சொல்லுவாங்க. இன்னும் வளர்ச்சி பல மடங்கு இருக்குது. அவர் 30 வருஷம் உழைப்புங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சினிமாவில் 30 வருஷம் இப்போ உழைச்சி அதை நீங்கள் அரசியல் கட்சியாக மாற்றி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட நல்ல இடத்த கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வராரு. அதனால் ஆதவர்ஜுனாலாம் வச்சு விஜயனெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, சரியா? அந்த கம்பேரிசனே தவறு. விஜயன்னா இங்கெல்லாம் இந்த ரேஞ்சிலே இல்லை, இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் மேலே வேற எங்கேயோ உட்காந்துருக்காரு. அதனால் அவர் கூட சேர்ந்து பயணிக்கும் போது அவருக்கான களம் ஒன்று இருக்குது. அவருக்கான ஒரு செல்ஃப், தனக்கான ஒரு அரசியல் இருக்கும்ல, அதை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அப்படி தான் எடுக்கணுமே தவிர உடனே ஆதவர்ஜுனாவை கொண்டு வந்து விஜயண்ணாவோடலாம் உட்காந்து வைக்காது. அதெல்லாம் இங்கே எங்கேயோ இருக்கார், அவர் இங்கே எங்கேயோ இருக்கார். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஆதவர்ஜுனா பேசின ஒரு கருத்து அது கட்சிக்குள்ளே சஸ்பெண்ட் வரைக்கும் போச்சு. அவர் பேசின அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் வந்து அவராகவே நீக்கிற அளவுக்கு போச்சு. இங்கேயும் அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது அப்படிங்கறத சொல்ல முடியுமா? நீங்க எடுக்கும்போது எல்லா கேள்வி இப்படி தான் கேட்பீங்களா? இல்லை, இப்போ கருத்து எனக்கு புரியவே இல்லை. சொல்லுங்க. எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனியை கேட்குறான் ஏன்பா வந்த அப்படின்ட்டுன்னு. இல்லை சார் ஒரு சின்ன வேறுபாடு சார், எனக்கு மேனேஜருக்கான வந்துட்டேன். அப்போ இங்கே மட்டும் வராதா அப்படின்னு அவன் கேட்பானா? கேட்டானா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்காக போகாமல் இருப்பீங்களா? அப்பெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். பிரச்சனை மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் பிரச்சனையை மட்டும் தான் பார்க்குறீங்க, அதான் உங்கள் பிரச்சனை. பிரச்சனையை மட்டுமே பார்க்குறதா உங்கள் பிரச்சனையாக இருக்குது. பாசிட்டிவிட்டி சைட்லையும் பாருங்கள். அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. இளைஞர்கள் கட்சி இது, இளைஞர்களோட சேர்ந்து பயணிக்க போகிறாரு. அவரோட விஷன்ஸ், கோல்ஸு, மிஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும், கனவுகள் நிறையா இருக்கும். அதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கொடுத்துருக்காரு விஜயண்ணா. அதை பயன்படுத்தி அவர் எப்படி மேலே வருவார் அப்படின்னு முடிஞ்சால் அவரே போய் பார்த்து ஒரு கேள்விகள் கேளுங்கன்றேன். சார் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, எப்படி கொண்டு போக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு கம்பெனியில் இருந்திருப்பீங்க, இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க. அந்த கம்பெனியில் எனக்கு மேனேஜருக்கும் ஒரு பிரச்சனை சார், நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்றதுனால இன்றைக்கி இன்டர்வியூ போகிற இந்த கம்பெனியில் வந்து அவன் கூப்பிட்டு இதே மாதிரி ஏன்பா வராதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி இது நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி இல்லை. அது அவங்களுக்கான ஒர்க் வரும்போது அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. ஓகே, இது கடைசியாக கேட்டது என்னுடைய கேள்வி இல்லை, அதுவும் ஒரு மூத்த பத்திரிகையாளரோட கேள்வி. அதை நான் மென்ஷன் பண்ணல. நீங்கள் யார் வேணாலும் கேட்கட்டும். அந்த மூத்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலாக கூட வச்சிங்க, இன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக என்ன பேசாமல் இருப்பாங்களா, செய்யாமல் இருப்பாங்களா? அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்வாங்க சார். வாழ்க்கை அப்படி தான் போகும். இன்றைக்கி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆச்சுன்னா அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது போன பொண்ணே கல்யாணம் போட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு ஆகாதா அப்படின்றதுக்குலாம் எல்லாரும் வாழ்க்கையை வாழ முடியாது. பாசிட்டிவிட்டி இஸ் வெரி மச் நீடட். நாளைக்கு நான் வண்டி எடுத்து ஓட்டிட்டு போகிறேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இனிமேல் நான் வண்டி ஓட்டணும் வீட்டில் உட்காந்துருக்க முடியும்? முடிஞ்சிருச்சு. ஒரு வாரமோ ஒரு மாசமா முடிஞ்சுதான், அடுத்த நாள் சரி ரெடி ஆனோன்னு அடுத்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே தானே இருக்கும். நீங்க சொல்ற விஷயத்துலயுமே நெகட்டிவிட்டி இருக்குப்பா, டைவர்ஸ். ஆனா அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி ஒன்று இருக்குல்ல. நீங்க விசிகால நடந்த நெகட்டிவிட்டி பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் தாவேக்கால நடந்த பாசிட்டிவிட்டி பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.